தமிழி எழுத்தில் திருக்குறள் வடிவம். கரூர் பரணி பார்க் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் முதல் சாதனை. இது குறித்த செய்தி தொகுப்பு. தமிழ் மொழியின் ஆதி எழுத்து வடிவமான பிராமி எனப்படும் தமிழி எழுத்துக்களை கற்றுக்கொண்ட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் 1330 திருக்குறளை தமிழ் எழுத்து வடிவில் புத்தகமாக உலக அளவில் முதன்முறையாக உருவாக்கியுள்ளனர். இது மட்டுமில்லாமல் அந்த பள்ளியின் சார்பில் திருவள்ளுவர் மாணவர் இளைஞர் இயக்கத்தின் சார்பிலும் இந்த வருடத்தின் இறுதிக்குள் 1,00,000 நபர்களுக்கு தமிழியை கற்றுக் கொடுப்பதுதான் தங்கள் லட்சியம் என்கின்றனர் இப்பள்ளியின் முதன்மை முதல்வரும் திருவள்ளுவர் மாணவர் இளைஞர் இயக்க தேசிய ஒருங்கிணைப்பாளருமான சோ. ராமசுப்பிரமணியன் மற்றும் கரூரை சேர்ந்த பரணி பார்க் பள்ளி என்கின்ற தனியார் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் சாதனை பற்றிய செய்தி தொகுப்பு இது. சுமார் 2500 ஆண்டுகளுக்கு பழமையான உலகின் மூத்த மொழி என போற்றப்படும் தமிழ் மொழியின் தொன்மையான ஆதி எழுத்து வடிவம் தமிழி என்று அழைக்கப்படுகின்றது. இதற்கான சான்றுகள் பழங்கால ஓலைச்சுவடிகளில் மட்டுமல்லாது சமீபத்திய கீழடி அகழ்வாராய்ச்சியிலும் கிடைத்துள்ளது. கரூர் வெண்ணெய்மலையில் உள்ள பரணி வித்யாலயா என்கின்ற தனியார் பள்ளியின் முதன்மை முதல்வரும் கீழடி ஆராய்ச்சி மூலம் பிரபலமடைந்த தமிழ் எழுத்துக்களை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு முதன்மை முதல்வரும் திருவள்ளுவர் மாணவர் இளைஞர் இயக்க தேசிய ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் ராமசுப்பிரமணியன் தாமாகவே முன்வந்து அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கற்றுக் கொடுத்துள்ளார். மேலும் இந்த பள்ளியின் முதன்மை முதல்வரும் திருவள்ளுவர் மாணவர் இளைஞர் இயக்க தேசிய ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் சோ. ராமசுப்பிரமணியனும் ஆர்வத்துடன் அனைவருக்கும் கற்றுக் கொடுப்பதுதான் ஒரு வியப்பு. அவர் கற்றுக்கொண்ட இந்த தமிழ் எழுத்துக்கள் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டுமென்று இலவசமாக அனைவரும் படிக்கவும் தெரிந்து கொள்ளவும் தமிழை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தமிழுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் அவரது திருவள்ளுவர் மாணவர் இளைஞர் இயக்கம் சார்பிலும் பரணி மாணவர் தொல்லியர் மன்றம் மற்றும் பரணி பார்க் கல்வி குழுமமும் சேர்ந்து இதுவரை 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு தமிழ் எழுத்தை எழுத படிக்க கற்றுக் கொடுத்துள்ளனர். இதில் முதல் கட்டமாக 1330 திருக்குறளை தமிழ் வடிவில் புத்தகமாக உருவாக்கிய ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் என 28 பேர் கொண்ட குழுவினர் 4 மாத காலத்தில் கணினி உதவியுடன் எழுத்து வடிவமாக்கி அவற்றை புத்தகமாக உயிர் தொடுத்துள்ளனர். புத்தகத்தின் முதல் பிரதியை தேசிய தொல்பொருள் நினைவு சின்ன ஆணையத்தின் தலைவர் தருண் விஜயிடம் கடந்த டிசம்பர் மாதம் பெற்றுக்கொண்டார். டெல்லியில் புத்தகத்தை வெளியிட நடவடிக்கை தீவிரமாக மேற்கொண்டு வரும் முனைவர் ராமசுப்பிரமணியன் உலக அளவில் பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒன்றிணைத்து முதன்முறையாக மாணவர்களால் தமிழ் எழுத்துக்கள் கொண்டு திருக்குறள் புத்தகம் உருவாக்கப்பட்டது. இதுவே முதல் முறை என்ற பிரமிப்பு ஒரு புகம் நிலவுதா. அனைத்து புகழும் இந்த கரூர் பரணி வித்யாலயா பள்ளி கல்வி குழுமத்திற்கும் மற்றும் முனைவர் சோ. ராமசுப்பிரமணியனுக்கும் சேரும். மூத்த மொழி, உலகத்தின் மிக தொன்மையான மொழி நம்முடைய தாய் தமிழ் மொழி. தமிழ் மொழியின் முதல் எழுத்து வடிவம் 2600 ஆண்டுகால பழமையானது என்று கீழடி அகழ்வாராய்வின் போது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட எழுத்து வடிவம் தமிழி எழுத்து வடிவமாகும். தமிழ் எழுத்து வடிவத்தை மாணவர்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் கொண்டு செல்வதற்காக பரணி தொல்லியல் மன்றம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தமிழி பயிற்சி வகுப்பை நடத்தி வருகிறோம். தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாமல் உலகெங்கும் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும்
இந்த தமிழி எழுத்து வடிவத்தை கொண்டு சென்று சேர்ப்பதற்காக முயற்சிகள் செய்து வருகிறோம். முதற்கட்டமாக பரணிப்பால் பள்ளியில் 5000 மாணவர்களுக்கு தமிழி பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒன்றிணைந்து சங்க காலத்தில் ஐயன் திருவள்ளுவர் எந்த எழுத்து வடிவத்தில் திருக்குறளை எழுதினாரோ அதே தமிழி எழுத்து வடிவத்தில் திருக்குறளை புத்தகமாக உருவாக்கி இருக்கிறோம். பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் இணைந்து திருக்குறளை தமிழி எழுத்து வடிவத்தில் புத்தகமாக உருவாக்கி இருப்பது இதுவே முதல் முறை. நமது பள்ளியில் மட்டுமல்லாமல் மற்ற பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மற்ற மாவட்டங்களிலும் தமிழி எழுத்து பயிற்சியை அனைவருக்கும் வழங்கி வருகிறோம். அனைவரும் ஆர்வமாக கற்று வருகிறார்கள். இப்போது சுமார் 1000 ஆசிரியர்கள் இந்த தமிழி எழுத்து பயிற்சியை தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பெற்றிருக்கிறார்கள். சுமார் 10,000 மாணவர்கள் இப்போது அனைத்து இடங்களிலும் இந்த தமிழி பயிற்சியை இப்போது எடுத்து வருகிறார்கள். வழமையாகவே ஆங்கில இலக்கணத்துக்கான பயிற்சி பட்டறைகள் நடைபெறுகிறது. பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு விதமான பயிற்சி பட்டறைகள் நடைபெறுகிறது. ஆனால் தமிழ் மொழியினுடைய ஆதி எழுத்து வடிவமான நம் அனைவரின் பெருமைக்கும் உரிய தமிழி எழுத்து வடிவத்திற்கான தமிழி பயிற்சி பட்டறைகளை மாநிலம் முழுவதும் நடத்தி வருகிறோம். தமிழ் ஆசிரியர்களும் தமிழ் ஆர்வலர்களும் மிகுந்த ஆர்வத்தோடு தமிழ் எழுத்து வடிவத்தை கற்று வருகிறார்கள். இந்த 2020 ஆண்டு இறுதிக்குள்ளாக 1,00,000 மாணவர்களையும் இளைஞர்களையும் தமிழி சென்று சேர வேண்டும் என்ற இலக்கோடு வேலை செய்து வருகிறோம். மேலும் மாணவர்களும் ஆசிரியர்களும் இணைந்து சங்க இலக்கியங்கள் முழுமையுமே தமிழி எழுத்து வடிவத்திலே மாணவர்களுடைய கைவண்ணத்தில் ஆசிரியர்களுடைய கைவண்ணத்தில் புத்தகங்களாக வெளியிடுவதற்காக ஏற்பாடுகள் செய்து வருகிறோம்.